श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी शांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृतिः ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அருளிச் செய்த திருப்புட்குடி எம்பெருமான் ஸ்ரீ விஜயராகவன் விஷயமாக ஸ்ரீ பரமார்த்த ஸ்துதி என்னும் 10 ஸ்லோகங்கள் அடங்கிய ஸ்லோகத்தின் அர்த்தத்தை நாம் கடந்த 2 தினங்களாக பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் 4வது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்க்கலாம். அபிரக்ஷிது மக்ரத ஸ்திதத்வா பிரணவே பார்த்த ரதேஷ பாவயந்தः அஹித பிரசமைஹி அயத்ன லப்யைஹி கதையன்வாக புங்கவம் குணஜ்ஞா என்பது இந்த ஸ்லோகம். இதை எப்படி அன்வயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், ஹே ஆகவ புங்கவ அபிரக்ஷித்தும் பிரணவே பார்த்தரதேஷ அக்ரதः ஸ்திதம் த்வாம் பாவயந்தः அயத்னலப்யைஹி அஹித பிரசமைஹி ஆகவ புங்கவம் கதையந்தி அப்படின்னு நம்ம அர்த்தத்துக்கு அன்வயப்படுத்திக் கொள்ளணும். உட்குயம் போரேரே ஆகவ புங்கவ புங்கவ சம்ரக்ஷண தொழிலை நடத்துவதற்காக எம்பெருமான் தானே பிரணவே அக்ரதா ஸ்திதம் துவாம் அபிரக்ஷித்து பிரணவத்திலே அகாரவாச்சியனாக தானே முன்னிற்கிறான் சம்ரக்ஷணத்தை நடத்துவதற்காக. இது சப்த பிரமாணம். இரண்டாவது, அர்ஜுனனது தேரின் முகப்பு தட்டிலே தானே நின்று பாரத போரை நடத்தி கொடுத்தான் எம்பெருமான். இதுவும் அபிரக்ஷித்து பார்த்தரதேச பாவயந்தா அக்ரதா முன்னிருந்து நடத்தி கொடுத்தான். இந்த இடத்திலையும் அனிஷ்ட நிவாரணங்களை தொலைத்து இஷ்டத்தை கொடுப்பதுதான் சம்ரக்ஷணம். இஷ்டத்தை கொடுப்பதற்கு முன்னால் அனிஷ்டங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும். இதை செய்பவனே சம்ரக்ஷகன். ஆகையாலே ஆழ்வார்கள் உம்மை முன்னின்று செய்வதனாலே போரேறு என்ற திருநாமத்தினால் விழித்தார்கள். எம்பெருமானே சர்வரக்ஷகம் என்னும் இடம் சம்பிரதிபன்னம். அனிஷ்ட நிவர்த்தி பூர்வமாக இஷ்டப்பிராப்தியை செய்வதே ரக்ஷணம். ஆக விரோதி நிரசனமே ரக்ஷணத்துல முக்கியம். இந்த போரேறுன்ற திருநாமம் விரோதி நிரசன சாமர்த்தியத்தை புலப்படுத்துகிறதுனால சர்வரக்ஷகன்ற திருநாமம் உமக்கே பொருத்தம் அப்படின்னு ஸ்ரீ வேதாந்த தேசிகன் திருவுள்ளம் பத்துகிறார். எம்பெருமானுடைய ரக்ஷகத்துவம் சப்த பிரமாணத்தாலும் பிரத்யக்ஷ பிரமாணத்தாலும் ஏற்கனவே சித்தம். எப்படின்னு கேட்டா, சகல வேதங்களுக்கும் மூலமாகிய பிரணவத்திலே முகப்பில் அகாரம் என்பது பகவத் வாசகம். அந்த அகாரமானது அவரக்ஷணேனு தாத்து. ஆகையினால இது அறுதியிடப்படுகிறது ரக்ஷகன் என்பதை. இது சப்த பிரமாண சித்தமான ரக்ஷகத்துவம். அடுத்ததாக பிரத்யக்ஷ பிரமாணமான ரக்ஷகத்துவம் பற்றலர்விய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்னானை சித்தவபணியால் முடித்திருந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்ற பாசுரத்துல பாண்டவர்களுக்கு பக்ஷபாதியாய் அர்ஜுனனுடைய தேரின் முன்னே இருந்து விரோதி நிரசனம் செய்து பிரத்யக்ஷமாக ரக்ஷகத்துவத்தை காட்டி அருளினது பிரமாண சித்தம். ஆக இப்படிகளாலே ரக்ஷகத்துவை பிரசித்தி வீறுபட்டிருப்பதை ஆழ்வார்கள் பரியாயமாகவே போரேறு என்ற திருநாமத்தை சாதித்தார்கள். அடுத்ததாக ஆகவன் அப்படின்னு ஒரு சொல்லு உத்தரபதத்துல வருது. கதையந்த்வாகவ புங்கவம் அப்படின்றதுல ஆகவம்னு வருது. ஆகவம்னா யஜ்யம்னு எடுத்துக்கணும். ஆகவன் இங்கே எம்பெருமான், இவனே சிரேஷ்டன். ஆகவம் யஜ்யம். இங்க என்ன யஜ்யம் பண்றான்னு கேட்டா, சர்வ ரக்ஷண தொழிலே இவனுக்கு யஜ்யம். இதையே தான் கதையந்த்வாகவ புங்கவ அப்படின்னு இந்த இடத்துல சாதிக்கிறார் வேதாந்த தேசிகன். அஹித பிரசமைஹி அயத்ன லப்யைஹின்னு 2 பதத்தை போட்டிருக்கார். இங்க விரோதி நிரசனங்களை எளிதாக செய்திருந்தது யுபவாதாரத்தில் மட்டுமில்லாமல் அர்ச்சையான இங்குத்தையிலும் குறையற்றது என்பதை காண்பிப்பதற்காக அயத்ன லப்யைஹி அஹித பிரசமைஹின்னு 2 சப்தத்தையும் போட்டிருக்கார் சுவாமி தேசிகன். இங்க அஹித பிரசமைகின்னு என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய இந்திரியங்கள் தான் அஹித பிரசமைகி. உள்நிலாவிய ஐவரால் குமரேத்தி என்ன உன் பாத பொங்கையம் நன்னிலா வகையே நலிவான் இன்னமென்னும் எண்ணுகின்னாய் எண்ணிலா பெருமாயனே இமையோர்களேத்தும் உலகம் மூன்னுடை அண்ணலே அமுதேயப்பனே என்னை ஆழ்வானே என்று 7ஆம் பத்துல முதல் திருவாய்மொழியில நம்மாழ்வார் சாதிக்கிறார். நமக்கு எதிரி நம்மளுடைய இந்திரியங்களே, அத நமக்குள்ளேயே வச்சிருக்கான் பகவான். ஆக அதுதான் இந்த இடத்துல விரோத நிரசனம். அதை பண்ணி நம்மளை காத்து கொடுக்கணும். அதனாலதான் இந்த இடத்துல அயத்னலபேகி
அகித பிரசமைகி அயர்நலபியகி என்ற சொற்றொடர தேசிகன் போட்டிருக்கார். மேல திருப்புட்குழி எம்பெருமானுக்கு விஜயராகவன்னு சுப்பிரசித்தமாக திருநாமம். இது ஸ்ரீ ராமாவதாரத்திலே போர் முனைகளில் நின்று ரட்சணம் செய்திருள்ளபடிகளை சொல்லாமல் ஏன் கிருஷ்ணாவதாரத்திலே பார்த்தன் தன் தேர்முன் நின்னானை அருளி செய்தார் அப்படின்னு கேட்டுண்டு, இல்ல தர்மியின் ஐக்கியத்தாலே ராமாவதாரத்தோடு கிருஷ்ணாவதாரத்தோடு வாசி இல்லை, இரண்டு பேருமே ஒரே பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே என்பதனாலே இங்கே சாதித்தார் அப்படின்னு முதல்ல சொன்னார். இதே அவர் இன்னொன்னு சொன்னார், அங்க கோகுலத்துல கண்ணபிரானை கண்ணெதிரே கண்டு இருக்கிற ஆட்சிகள்லாம் சென்னங்கு தென்னிலங்கா திரள் போற்றின்னு மங்களாசாசனம் பண்ணான். எதிர இருக்கிறது கண்ணன். அந்த கண்ணனா போய் சென்னங்கு தென்னிலங்கத்தான் இல்லை ராமனே. ஆனாலும் கண்ணனை பார்த்து சென்னங்கு தென்னிலங்காய்ன்னு சொன்னாக்கா இங்கேயும் இதே அபிப்பிராயம்தான். தர்மியின் ஐக்கியத்தாலே ராமாவதாரத்தோடு கிருஷ்ணாவதாரத்தோடு வாசி இல்லாதனால இப்படி சொன்னார். இதே பாட்டுல பார்த்தன் பத்தளர்விய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்னானைன்னு சொல்லிட்டு அடுத்த வரியிலேயே திருமங்கை ஆழ்வார் சித்தவ பொனியால் முடித்துறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு சொல்லிட்டார். அதாவது அந்த கண்ணனே சித்தவ பொனியால் முடித்துறந்தானா? இல்லை, அங்கேயும் இதே அபிப்பிராயம்தான். பத்தளர்விய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தேர்முன் நின்னான் கண்ணன், சித்தவ பொனியால் முடித்துறந்தான் ராமன். இந்த ரெண்டு பேருமே தர்மி ஐக்கியத்தாலே ஒருவர் என்ற அபிப்பிராயத்தாலே அந்த பாசுரத்திலேயே திருமங்கையாழ்வார் சாதிச்சிருக்கார். ஆக அபிரக்ஷித்து மக்ரதக ஸ்திதம் துவாம் என்பது ராமபிரானுக்கும் உள்ளதே ஆயினும் இங்கே ஒரு அடியானுக்கு தான் பரம விதேயனாயிருக்கும்படியை காட்டிக்கொண்டு போர் முன் நின்ற நிலையை கிருஷ்ணாவதாரத்திலேயே காணக்கூடியதாக சுவாமி தேசிகனுக்கு புலப்பட்டதாலே இங்கே பார்த்தன் தன் தேர்முன்னானை எடுத்து பிரணவே பார்த்தர தேச பாவயந்தகா என்று சாதித்தருளினார். கிருஷ்ணாவதாரத்தில் அப்படி என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டாக்க, ஆபத்திலே புடவு சிறந்தது, சித்தாரை மீட்டது, சாவாது நோக்கியது, தூது சென்றது, ஆக புருவம் நெறித்த இடத்திலே தேர நடாத்தி வெற்றியை சாதித்தது. இப்படி ஒரு அடியானுக்காக தான் செய்த செயல் சுவாமி தேசிகனுக்கு திருவுள்ளம் உகந்து அதையே இந்த இடத்திலே பிரணவே பார்த்த ரதேச பாவயந்தகா அபிரக்ஷித்து, அதனாலதான் மக்ரதகா ஸ்திதம் துவாம் அபிரக்ஷித்து அப்படின்னு சாதிச்சிருக்கார் அப்படின்னு இடத்துல சொல்வதற்கு தட்டில்லை. மேலே மகாந்தகா அப்படின்னோ முனீந்திரா என்றோ சொல்லாமல் குணஜ்ஞகா அப்படின்னு கடைசி வரியில சப்தத்தை போட்டிருக்கார். இந்த குணஜ்ஞனான்ற சப்தம் என்னன்னு கேட்டாக்கா ஆழ்வார்களையே இங்க குறிக்கக்கூடியது. குணக்கடலில் விழுந்து அமிழ்ந்திருப்பவர்கள் ஆழ்வார்கள். ஆக இந்த ஆழ்வார்கள் விரும்பி போரேறு என்ற திருநாமத்தை சாத்தியபடியால் இந்த இடத்திலே குணஜ்ஞா என்ற ஒரு திருநாமத்தை, ஒரு சொற்றொடரை சுவாமி தேசிகன் சாதித்தருளியுள்ளார். ஆக புங்கவனே, ஆக புங்கவன்னாக்க யஜ்ஞம் பண்ணுபவனே, ஆக புங்கவன். அபிரக்ஷித்து மக்ரதகா ஸ்திதம் துவாம், ரட்சிப்பதிலேயே முன்னின்று சித்தமாக இருக்கக்கூடியவனே, பிரணவத்திலே முன்னே இருக்கக்கூடியவனே, பார்த்தனுடைய திருத்தேத்தட்டிலே முன்னே இருந்து ரட்சித்துக் கொடுக்கக்கூடியவனே, அகித பிரசமைகி அயர்நலபியகி, என்னிடத்தில் இருக்கும் விரோதிகளையும் களைந்து எனக்கும் நற்கதியை அடையச் செய்வாய், கதையன்வாக புங்கவா குணஜ்ஞாகா என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடித்தருளுகிறார் சுவாமி தேசிகன். மேலே அடுத்த ஸ்லோகமானது கமலா நிரபாய தர்மபத்னி கருணாத்யா ஸ்வயம் ருத்விஜோ குணாஸ்தே அவனம் ஸ்ரேத மஹீனமாத்யம் சச்சதர்மஸ்வசன்ய சேவனீயா என்ற ஸ்லோகத்தை நாளை தினம் விஞ்ஞாபிக்கிறேன். ஸ்ரீ வேதாந்த தேசிகன் திருவடிகளே சரணம். அடியேன் ராமானுஜதாசன்.